எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்தியாவில் கலவரத்தை ஏற்படுத்த பாகிஸ்தான் சதித்திட்டம் தீட்டியதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக காஷ்மீர் சென்ற பிரதமர் மோடி உலகின் மிக உயரமான செனாப் பாலத்தை திறந்து வைத்தார். அந்த பாலத்தில் தேசிய கொடியுடன் சிறிது நேரம் நடந்து சென்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் உரையாற்றிய பிரதமர் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் வெளிப்படையாகவே ஆதரிப்பதாக சாடினார். காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைக்கவே பஹல்காமில் பயங்கரவாதிகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாகவும் பிரதமர் விமர்சித்தார். சவாலான இடங்களில் உட்கட்டமைப்பை ஏற்படுத்தும் ஆற்றல் இந்தியாவிற்கு உள்ளது என்றும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. தியாகம், ஈகை, பகிர்ந்துண்ணல் ஆகிய நற்குணங்களை வலியுறுத்தும் பக்ரீத் பண்டிகையை தமிழகத்தில் இஸ்லாமிய மக்கள் நாளைய தினம் கொண்டாடுகின்றனர். குர்பானி கொடுத்து பகிர்ந்துண்ணும் கடமையை நிறைவேற்றுகின்றனர். பக்ரீத் பண்டிகையையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் EPS உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெறும் 300 பேருக்காக கல்வி உதவித்தொகை கொடுத்துவிட்டு நடிகர் விஜய் விளம்பரப்படுத்திக் கொள்வதாக அமைச்சர் PK சேகர் பாபு விமர்சித்துள்ளார். மதுரையில் நடக்க இருப்பது முருகன் மாநாடு அல்ல என்றும் அது சங்கிகளின் மாநாடு என்றும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஆயுதமாக முருகன் மாநாட்டை சங்கிகள் நடத்துவதாகவும் தமிழிசையின் ஆலோசனையை கேட்டு செயல்பட வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உள்ள நடிகர் கமலஹாசன் உள்ளிட்ட 4 பேர் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்க உள்ளது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் வின்சென்ட், சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். அப்போது திமுக மூத்த தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உள்ள 2 இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் பேரவை கூடுதல் செயலாளரிடம் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் EPS முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அப்போது மூத்த தலைவர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களில் அதிமுகவிற்கு 2 இடம் கிடைக்க உள்ளது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பிரசாத் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதிமுக IT விங்கின் துணை செயலாளரான பிரசாத் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கப்படுவதாக EPS அறிவித்துள்ளார். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் பிரசாத் சிக்கியுள்ளதால் EPS அவரை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணி பெண்கள் மாஸ்க் அணிய வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் உள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என மத்திய மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. பொது கட்டுப்பாடு தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கர்ப்பிணி பெண்கள் மாஸ்க் அணியவும், கூட்டம் அதிகம் உள்ள இடங்களில் பொதுமக்களும் மாஸ்க் அணியவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே கொரோனாவை தடுக்க நாட்டு மருந்துக்கு அரசு அங்கீகாரம் அளித்துள்ளதாக வெளியான தகவலை தமிழக பொது சுகாதாரத்துறை மறுத்துள்ளது. இது போன்ற தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. ஆளும் கட்சியின் அவலங்களை மடைமாற்றம் செய்யும் வேலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் EPS தெரிவித்துள்ளார்.
தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜகவிற்கு பயந்தே இபிஎஸ் மௌனமாக உள்ளதாக முதலமைச்சர் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள இபிஎஸ், தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதல் குரல் கொடுத்தது நான் தான் என குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தியதாகவும் இந்த நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி மீண்டும் குறைத்துள்ளது. தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வந்த ரெப்போ வட்டி விகிதத்தை ஆர்பிஐ இந்த ஆண்டு ஏற்கனவே 2 முறை குறைத்துள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற நாணய கொள்கை கூட்டத்தில் ரெப்போ வட்டி வீதம் மீண்டும் 0.5% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இனி வட்டி வீதம் 5.5% இருக்கும். இதனால் வாகனம், வீட்டு கடன் உள்ளிட்ட குறுகிய கால கடனுக்கான வட்டி மேலும் குறைய உள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை ரெப்போ வட்டியை ஆர்பிஐ 3வது முறையாக குறைத்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் வட்டி வீதம் 6.5% இருந்து 5.5% குறைந்துள்ளது. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் 11ஆம் தேதி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் 12ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூரிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.